ஜனாபாய் எந்த காரியத்தை செய்தாலும் விட்டல் நாமத்தை ஜெபித்தவாறே செய்பவள். ஒரு நாள் ஜனாபாய் அடுப்பெரிக்க பசுவின் சாணத்திலிருந்து வரட்டியை தட்டிக் கொண்டிருந்தாள். விட்டல விட்டல் என்று நாமத்தை உச்சரித்தபடியே அவள் தன் பணியை செய்ய, இவளுடைய பக்கத்து வீட்டு பெண் இவர்கள் வீட்டில் குவிந்து கிடக்கும் வரட்டிகளை பார்த்து பொறாமைப்பட்டு கொஞ்சம் வரட்டிகளை திருடிக் கொண்டு போய் தன் வீட்டில் வைத்துக் கொள்கிறாள். தான் தட்டிய வரட்டிகள் கணக்கில் குறையவே ஜனாபாய் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் கேட்கிறாள். அவளோ, எங்கள் வீட்டில் இருப்பதெல்லாம் நான் தட்டிய வரட்டிகள் தான், உன்னுடையதில்லை என்று கூறி அவளை விரட்டி விடுகிறாள். இந்த வரட்டிகள் நான் தட்டியவைதான் என்று என்னால் நிரூபிக்க முடியும் என்று தீர்மானமாக சொல்கிறாள் ஜனாபாய். ஏன், இவற்றில் உன் பெயர் எழுதப்பட்டிருக்குமா என்று பக்கத்து வீட்டு பெண் கேலியாக கேட்க, என் பெயர் இல்லை, ஆனால் நான் சதா ஜெபித்துக் கொண்டிருக்கும் விட்டலனின் பெயர் ஒவ்வொரு வரட்டியிலும் இருக்கும். அவ்விரட்டிகளில் அவனது நாமம் ஒலிக்கும். நீ வேண்டுமானால் சோதித்து பார்த்துக்கொள் என்கிறாள் ஜனாபாய். பக்கத்து வீட்டு பெண் ஜனாபாயை நம்பாமல் சந்தேகத்துடன் சில வரட்டிகளை எடுத்து காதருகே வைத்து கேட்கிறாள். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், விட்டல விட்டல் என்று நாமம் கேட்கிறது. அந்த பெண் ஆத்திரத்துடன் அந்த வரட்டிகளை கீழே போட, கீழே விழுந்து உடையும் வரட்டிகளிலிருந்து விட்டல 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 விட்டல் என்னும் நாமம் முழக்கமாக மேலெழும்பி ஒலிக்கிறது. ஜனாபாயின் புனித தன்மையை உணர்ந்த அந்த பெண் அவரை பணிந்து அவரிடம் மன்னிப்பு கேட்கிறாள். தன் பக்தையின் மேல் பேரன்பு கொண்டவன் பாண்டுரங்கன்.